நான் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் என் ரெண்டு பொண்ணுங்களும் என் பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. பொண்ணுங்க ரெண்டு என் பேச்சு மீறி எதுவுமே செய்யாதுங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுங்க இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்காங்களேம்மா. கதிர் என்ன பண்றது, அதுங்க காலம் அப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பெத்த பொண்ணா இருந்துச்சுன்னா என் பேச்சு அவ கேட்டிருப்பால. இந்த விஷயத்தை விட்டுருங்க, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். வேண்டாம் சுதா, அவன் ஏதோ விஷயம் சொல்ல வரான். என்னடா சொன்ன? என் பெத்த பிள்ளையா இருந்துச்சுன்னா என் பேச்சு கேட்காதா? என்னடா சொல்ற? டேய் கதிரு, என்னடாச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேண்டாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. ஏன் பேசக்கூடாது? இந்த டைம்ல நான் பேசிதான் ஆகணும். என் பெத்த பொண்ணா இருந்துச்சுன்னா என் பேச்சை கேட்கும்ல அவ. என்னப்பா சொல்றீங்க? அம்மா, நீ உங்க அம்மா வயித்துல பெத்த பொண்ணு இல்ல, நாங்க வளர்த்த பொண்ணு. அப்பா உங்க பேச்சு கேட்கலன்னு சண்டையில ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? ஏய், ஏன்டா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம பொண்ணை பார்த்து அடுத்த வீட்டு பிள்ளைன்னு சொல்லியடா. ஏன்டா இதுவே உனக்கு நியாயமா இருக்கா? டேய் கதிரு, என்னடாச்சு உனக்கு? கிறுக்கு பிடிச்சிருச்சா இல்ல பித்து பிடிச்சிருச்சா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? வேணாத்த, இதுக்கு மேல அவரும் பேசினாருன்னா அவருக்கு தான் உடம்பு சரியாம போயிடும். வேண்டாம், வாங்க உள்ளார போய் ரெஸ்ட் எடுப்போம். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். ஏய், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன்ப்பா. சுதா ஃபர்ஸ்ட் குழந்தை மாசமாயி 9 மாசத்துல ஆஸ்பத்திரி சேர்க்கும் போது டாக்டர் குழந்தை தொப்புள் கொடி கழுத்தை சுத்தி இருக்கு, ரொம்ப ஆபத்து, செத்து போயிடும், அது குலைக்காது அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கடவுள் நம்பி இதையோ எவ்வளவோ இருந்தோம். உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, நீங்க சொன்னா பயப்படுவீங்க வேணாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நாங்க நம்பிக்கையா இருந்தோம். கடைசியில அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுப்பா. இறந்துதான் பிறந்துச்சு. வேணாங்க, இதுக்கு மேல பேசாதீங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். இரு சுதா, எப்பதான் அம்மா அப்பாவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட நாங்கள் 2 பேருமே மறைச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கே 2 வருஷம் வச்சு குழந்தை பிறந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் குழந்தை இப்படி இறந்துருச்சுன்னு சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்கன்னா நாங்களும் இந்த உண்மையை நாங்கள் சொல்லவும் இல்லை, மறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர் நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். டாக்டர், எங்கள் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. என்ன பண்ணுறது டாக்டர், இந்த குழந்தைய இறந்து போயிடுச்சு, நீங்கள் ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு நானும் கேட்டேன். அவங்க தான் இங்கே ஒரு குழந்தை யாரோ தூக்கி ஆஸ்பத்திரியில் வந்து போட்டிருக்காங்க, அனாதை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றதுன்னு நானும் சுதாட்ட கேட்டேன். சுதாவும் சரிங்க நம்ம குழந்தைய எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்பா. அந்த குழந்தை தாப்பா நம்ம சுவாதி. அம்மா, நான் ஒரு அனாதையாமா? இல்லம்மா, இல்ல. ஏய் கதிரே, இதெல்லாம் உனக்கே அடுக்காதடா. இப்படிலாம் பேசாத. நீ போய் பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் வேணாண்டா, வேணாம், எனக்கு தாங்க முடியல நீ சொல்றதை கேட்டு. என்ன கதிர் சொல்ற? இதெல்லாம் உண்மையாடா? ஆமாப்பா, உண்மைதான்ப்பா. என்னடா சொல்ற? டேய், என்னடா சொல்ற? என்னால நம்பவே முடியலடா. உண்மைதாம்மா, நீங்க நம்பிதான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஜோதி 2 வருஷம் கழிச்சு ஜோதி பிறந்தா. அதுக்கப்புறம் இதுவும் என் குழந்தையா நினைச்சு வளர்த்தே. அது என் குழந்தையா வளர்ந்துச்சு. இப்ப என்னன்னா என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. அது என்னமோ வாய் தவறி நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருமா. ஏம்மா சுதா, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு தானே செய்வ. என்ன சமையல் செய்யறது, இன்னைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டு கேட்பியே. இதை மட்டும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை. இவ்வளோ வருஷம் ஆகுது மறைச்சிட்டு நீ. என்னை மன்னிச்சிருங்க நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் நான் இவ்வளோ வருஷம் உங்க அமைதியா இருந்தேன். நானும் மனசுல புழுங்கிக்கிட்டே தானே இருந்தேன். என் குழந்தை செத்து போச்சு, அதுக்கப்புறம் இவளையே குழந்தையா நினைச்சுதான் வளர்த்தேன். நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களே, குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னா. அதனால தான் நானும் எதுவும் சொல்லாம இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க அதுக்காக இப்படியா பண்ணுவ? ஒரு பெரிய ரகசியத்தையே மறைச்சிட்டியே நீ. நான் பண்ணணும்னு அப்படி பண்ணவே இல்லை. என்ன பண்றது, நமக்குன்னு ஒரு குழந்தை வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் தத்து குழந்தைன்னு சொன்னா நீங்க அந்த குழந்தைய வேற மாதிரி பாப்பீங்களேன்னு தான் அது மாதிரி நான் சொல்லவும் இல்ல. அவரும் என்கிட்ட சொல்லிட்டாரு, அம்மா கிட்டே இந்த மாதிரி சொல்லாத, அப்பா கிட்டே சொல்லிதான்னு. அதனாலதான் நானும் எதுவுமே சொல்லல. அம்மா, நான் ஒரு அனாதை தானே, அப்பா அதனால சொல்லி காமிக்கிறாங்க என்னைய. நான் பெத்த பிள்ளையா இருந்தா இந்நேரம் என் பேச்சு கேட்கும். இந்நேரம் தத்து பிள்ளை தானே, அதனை கேட்க மாட்டேங்குதுன்னு என் அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டானேம்மா. நான் என்னம்மா செய்வேன்? மனசே கேட்க மாட்டேங்குதுமா. அம்மா, ஏம்மா இப்படி அப்பா சொல்லிட்டாரு? அப்பையே சொல்லியிருந்தா நான் வீட்டை விட்டாது போயிருப்பேலம்மா. ஏம்மா இப்படி சொல்லிட்டாரு? அப்பா பேச்சு கேட்காதனால அப்பா அந்த வார்த்தையை சொல்லிட்டாரா? நான் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரா இல்லை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாராம்மா அப்பா? சொல்லுங்க. அடி சுவாதி, அப்படிலாம் இல்லை. நீ அப்பா பேச்சு கேட்காத கோபத்தில் அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாடா. நீ மனசில் எதுவும் வச்சுக்காதடா. அப்பா இவ்வளோ தூரம் நீ வளர்த்துருக்காரே, ஆனால் அவர் பேச்சு நீ கேட்கலைன்ற ஆதங்கத்தில் தான் அவர் எல்லாத்துக்கும் உண்மையும் வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாயிடுச்சுடா. இருந்தாலும் நீ எங்கள் புள்ள தான்டா. இல்லைம்மா, இனிமேல் நான் எங்க எப்படி உங்கள் பிள்ளையா இருக்க முடியும்? எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, என் மனசு எப்படிமா தாங்கும்? சொல்லுங்க. சுதா, பண்றதா நீ பண்ணிவிட்டு என் பையனை சொல்ல வரியா? அப்பயே ஒரு வார்த்தை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருந்தீனா இவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாயிருக்குமா? சொல்லு பாப்பா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏதாவது சொன்ன வருத்தப்படுவீங்கன்னா இது மாதிரி நான் சொல்லல. இதுக்காக இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிட்டியே, அதுக்கு என்ன சொல்றது? நானும் உங்க பையனும் தான் சேர்ந்து செஞ்சோம். இதுக்காக உங்க பையனை கேட்காம என்ன ஏத்த கேள்வி கேட்கறீங்க? என் பையனே கேட்கறேன்னு சொல்லு. பண்றதெல்லாம் நீ, அதுக்காக நான் என் பையனை கேட்க முடியுமா? ஆனது ஆகி போயிடுச்சு, இப்ப எதை கத்திட்டு கோவப்படுற நீ? இல்லங்க, இத்தனை வருஷம் ஆகுது இவ வாயை திறந்து இந்த உண்மையை சொல்லவே இல்லை என்கிட்ட. எவ்வளவு தூரம் மறைச்சிருக்கா இவ என்னைய? எவ்வளவு ஃப்ராடு வேலை பண்ணிருக்கா? நான் எந்த ஃப்ராடு வேலையும் பண்ணல. எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுக்காக தான் பண்ணேன். அத்தை இவ்வளவு தூரம் பேசுறாங்க, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நீங்களும் தான் இதுல உடன்பட்டிருக்கீங்க, அப்படியே அமைதியா இருக்கீங்க. பேசுங்க, அத்தை கிட்ட சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
அம்மா அப்பா உங்ககிட்ட நாங்க 2 பேரும் சொல்லாதது எங்க தப்பு தான்ப்பா. இருந்தாலும் சுவாதி நான் இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கேலப்பா. அவன் மேல பாசம் எனக்கு இருக்குல்லப்பா. அது என்னமோ ஒரு கோபத்துல நான் சொல்லிட்டேன்ப்பா. அதனால ஆனா சுவாதி என் பொண்ணு தான்ப்பா. நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா. அதுக்காக அதுக்காக அவ என்ன குலக்கோத்துன்னு தெரியாம இத்தனை வருஷமா வச்சு வளர்த்திட்டு இருக்கேடி சுதா. பாவி பாவி இண்டி. பாட்டி அம்மாவை திட்டாதீங்க பாட்டி. அம்மா என்ன செய்வாங்க? நீ யார் பெத்த பிள்ளையோ தெரியல, உங்க அம்மா காரி உன்னை தூக்கி வச்சு வளர்த்துட்டா. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது, ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது. பாட்டி இவ்வளவு வருஷமா என்னை தூக்கி வளர்த்துருக்கீங்க, நானும் உங்க மேல பாசம் வச்சிருக்கேல, அதை மறந்துட்டு இப்ப இப்படி எடுத்துரிச்சு பேசுறீங்க. அத்தை என் பொண்ணு அப்படி பேசாதீங்க அத்தை, எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. உன் பொண்ணு இவ ஓ பொண்ணு கிடையாது, ஜோதி தான் உன் பொண்ணு. இவ யாரோ பெத்த பொண்ணு. நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணு ஆயிட்டாத்த, ஏன் இப்ப பிரிச்சு பேசுறீங்க? அவளை என்னோட பேத்தியா ஏத்துக்க முடியல. என்னோட பேத்தி ஜோதி மட்டும்தான். அம்மா நானும் கோவப்படாதுன்னு பொறுத்திருந்து பார்த்தா ஏமா என் பொண்ணை இப்பெல்லாம் திட்டுறீங்க பேசுறீங்க? டேய் அப்பே நான் நினைச்சேன்டா நம்ம வீட்டு வரைக்கும் இவன் மூஞ்சில இல்லையே, வேற ஃபேஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு. இப்பதான்டா எல்லாம் புரியுது. சொன்ன பொண்டாட்டியா சேர்ந்து இந்த வேலை பண்ணி வச்சிருக்கீங்க. யார் பெத்த பிள்ளைய தூக்கிட்டு வந்து வளர்த்து இவளுக்கு எல்லாம் செஞ்சு காசு செலவு பண்ணி அது பண்ணி இது பண்ணி இப்ப இவ என்னென்ன பண்ணிட்டு இருக்கா? நானும் பொறுமையா இருப்பேன், எதுவும் நம்ம பேசக்கூடாதுன்னு இருக்குன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு என்னடி வளவலன்னு பேசிக்கிட்டே போற. கொஞ்சமாவது நிறுத்தி பேசுறியா? பொறுத்திருந்து பேசியா? என்ன பேசுறோம் உனக்கு தெரியாதா? பா இப்ப எதுக்குப்பா அம்மா அடிக்கிறீங்க? நீ அமைதியா இரு. எனக்கும் என் பொண்டாட்டி நடக்கிற விஷயம் நீ தலையிடாததுல. நம்ம இப்படி கோவப்படுறீங்க, யாருக்கே கோவப்படாதீங்க. இப்படி கோவப்படுறீங்க, எதுக்கு அத்தை அடிக்கிறீங்க நீங்க? சொல்றத காது கொடுத்து கேளு. காட்டு மேலாளித்தனமா நீ பாட்டுக்கு பேசாத, வார்த்தையா பார்த்து பேசணும். விட்டுட்டோம்னா அப்புறம் அள்ள முடியாது, எல்லாருக்கும் கஷ்டம். ஆமா பாத்துக்கோ. பண்ற விஷயம் உன் மருமகளும் உன் பேத்தியும் தான். இப்ப என்ன அடிக்க வந்துட்டீங்க? இதுல உன் பிள்ளையும் தாண்டி இருக்கான், இவன் உன் பிள்ளைய மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா? எல்லாம் அவ செஞ்ச வேலை தாங்க. இப்படி நம்ம பிள்ளைக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இருந்திருக்காது, எல்லாம் அவதான் பண்ணிருக்கா. இல்ல நம்ம சந்தோஷத்துக்கு தானே பண்ணேன்னு அப்பயே சொன்னான். கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டியா இல்லையா நீ? வார்த்தையை நீ மாட்ட வீசுற பேத்திக்கிட்ட. ஏதோ இந்த பிள்ளை தத்து பிள்ளையா வந்துருச்சு சுவாதி, நம்ம பேத்தி. அதுக்காக அந்த பேத்திய இவ்வளோ நாளா வளர்த்துட்டு பாசம் காட்டிட்டு இப்போ ஒரு நாள்ல விட்டுறியடி. என்னடி நியாயம் அதெல்லாம் சொல்லு பார்ப்போம். எப்படியா? யார் பெத்த பிள்ளையோ நம்ம வீட்டுல வளர்ந்தா எப்படி நம்ம பிள்ளையாவும்? எப்படி நம்ம பிள்ளையாவும்? நம்ம ரத்தமா அது? நம்ம ரத்தம் வேற எவனோ ரத்தம் அது. இப்படி குளம் ஆச்சாரம் ரத்தம் எல்லாம் பேசிட்டுடி கடைசி காலத்துல யாரும் எதுவும் போக மாட்டாங்க. சரியா? நீ போகும்போது உன்னை செத்து போயிட்டீங்கன்னா பெணம்பாங்க, நானும் செத்து போயிட்டேன்னா பெணம்போம். தனியா தான் போனோம், தனியா தான் வந்தோம், தனியா தான் போனோம். இப்ப ஏண்டி குளம் ஆச்சாரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தா பாட்டிக்கிட்ட இவ்வளவு கோப்பட்டு பேசாதீங்க, வேண்டாம். அவனுக்கு பாட்டியும் இல்ல, நீ எனக்கு பேத்தியும் இல்ல, இதுல பேசாத. லட்சுமி இன்னொரு சலுப்பு பரவாங்கன்னு நினைக்கிறியா? வயசாச்சுன்னு பாக்குறேன், பாத்துக்கோ. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது, என்னைக்காவது ஒரு நாள் அடிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எவ்வளவு ஒட்டிக்காக என்னை அடிச்சுட்டு இவ்வளவு பேச்சு பேசுறீங்களா? இந்தமேட்டு என் மூஞ்சியில முடிக்காது, எங்கூட பேசாதீங்கம்மா. அத்தை நின்னுங்க அத்தை, அத்தை கோவப்படாதீங்க அத்தை. அத்தை பிரச்சனைக்கு காரணம் நீதான். பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இப்ப அத்தை நொத்தங்கிறியா? மாமா என்ன மாமா இப்படி பேசிட்டு போறாங்க? அத்தை அடிச்சிருக்க கூடாது மாமா, அத்தை அடிச்சது ரொம்ப தப்பு. வயசாயிடுச்சுல அவங்களுக்கும். ஏன் மாமா இப்படி பண்றீங்க? இல்லப்பா நானும் தப்பு பண்ணிட்டேன், வார்த்தையை விட்டுட்டேன்ப்பா. எல்லாத்தையும் கூட்டிட்டேன், மனசுல வச்சிருந்த ரகசியத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டேன். எதுவும் சொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் எனக்கும் சுதாக்க மட்டும் தெரிஞ்சதா இருக்கணும், நம்ம வீட்டில் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நினைச்சேன்ப்பா. ஆனா எல்லாத்தையும் கூட்டிட்டேன்ப்பா. எல்லாமே ஏன் தப்பு தான். சுதா அப்பயே என்கிட்ட சத்தியம் வாங்கினான், இந்த ரகசியத்தை நம்ம வீட்டில் நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்க அப்படின்னு. சுவாதியும் நம்ம பொண்ணுதான், நீங்க அப்படிதான் வளர்க்கணும், நானும் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு அவ சொன்னான். நானும் அப்படிதான் இருப்பேன்னு அவகிட்ட நான் சத்தியம் வாங்கினேன். ஆனா அந்த சத்தியத்தை மீறிட்டேன்ப்பா. சுவாதி நான் பேச்சு பொண்ணு சுவாதி என் பேச்சு கேட்காம அவ பாட்டுக்கு இருக்கிறதுனால என்னால தாங்க முடியலப்பா. மனசுல உள்ள உண்மையெல்லாம் எல்லாம் கொட்டி வெளியே வந்துருச்சு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. எல்லாம் என்னாலதான். சுதா கூட இவ்வளவு தூரம் சொல்லாம அமைதியா இருந்தா, நான் தானேப்பா சொன்னேன். இதனால உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அது இது எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு நாளா தாக்கு பிடிச்சது பெரிய விஷயம்டா. பரவாயில்ல விடுறா. நான் அவளை மாதிரி நான் குளம் கோத்திரம் ஆச்சாரம் ரத்தம் அது மாதிரி நான் எதுவுமே பார்க்கலடா. சுவாதியும் என் பேத்தி தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ இது மாதிரி சொல்லவும் நான் வருத்தப்படவும் இல்லைடா. தத்து பிள்ளைன்னு சொல்லவும் நான் வருத்தப்படவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான், நம்ம பேத்தி தான் அப்படின்னு நானும் பார்க்குறேன். ஆனால் லட்சுமி தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா நான் சொன்னது. அவளும் புரிஞ்சுக்காம அவள் பாட்டுக்கு வாய்க்கு வந்து தான் பேசினா. அதனால தான் நான் அவளை அடித்தேன். என் தப்பு புரியுதுடா, என் தப்பு புரியுது. என்ன பண்றது, நம்ம வீட்டுல என்ன திருஷ்டியோ தெரியல, எல்லாருக்கும் ஒவ்வொன்னா சண்டை வந்துகிட்டே இருக்குடா. என்ன புரியுதுன்னு புரியல. சுவாதி 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 நம்ம என் பேத்தி தான்டா. சுவாதி இங்கதான் இருப்பா. சுவாதி எப்படி நானும் போக மாட்டேன். சுவாதி என் பேத்தி தான். மாமா போங்க மாமா, அத்தையை போய் சமாதானப்படுத்துங்க மாமா.
சுவாதி பேத்தி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேம்மா. உண்மை தெரிஞ்சு கூட பாசம் விலகல. இருந்தாலும் அவ பேசுனது என்னால மனசு தாங்க முடியலம்மா. இல்லம்மா நான் போக மாட்டேன், அவகிட்ட நான் பேசவும் மாட்டேன். அம்மா அப்படி சொல்லக்கூடாது மாமா. அத்தை பாவம், அத்தை ஒரு ஆதங்கத்துல அப்படி பேசிட்டாங்க. நான் மறைச்சிட்டே உண்மையை, அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை மாமா. போங்க மாமா, அத்தையை போய் ஏதாவது சமாதானப்படுத்துங்க மாமா. நான் போயிடுவேன். நான் போய் அத்தையிட்ட பேசினா அத்தை மேற்கொண்டு கோவப்படுவாங்க. அதனால தான் நான் அமைதியா இருக்கேன். நீங்க போங்க மாமா. நீங்க போங்க, அத்தையிட்ட போய் பேசுங்க. போங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல, மனசே பித்து பிடிச்ச மாதிரியா இருக்கு. கதிரு, நடந்து போச்சு. இனிமேல் நம்ம சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காம அமைதியா இருங்க. இனிமேட்டு யாரும் இதை பத்தி பேசவும் வேண்டாம். இதை பத்தி பேசினாதான் மனசு வருத்தப்பட தூக்க முடியும். சரியா? இனிமேட்டு அமைதியா இருங்க, அதுவே எல்லாமே சரியாயிடும். இத்தனை வருஷம் நான் சொல்லாம இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க மாமா. நீங்க என்னை வெறுத்துறாதீங்க, அத்தை மாதிரி கோவப்படாதீங்க மாமா. இல்லம்மா, இனிமே நான் ஒரு நாள் அது மாதிரி நான் செய்யவும் மாட்டேன். அம்மா 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 அக்கா அக்காமா அம்மா அக்காமா. என்னம்மா ஜோதி, என்னாச்சு? என்னடி ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? நான் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேம்மா. ஜன்னல் வழியா அக்காவை பார்த்தா. அம்மா என்னடி ஆச்சு ஜோதி? என்னது? அம்மா அக்கா சூசைட் அட்டன் பண்ணிட்டு இருக்காமா. என்னடி சொல்ற? என்னாச்சு சுவாதிக்கு? என்னடி ஆச்சு? அம்மா அக்கா வந்து பாருமா.